திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 101வது பாடல், திருநகர சிறப்பினுடைய 11வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. இரும்பின் அன்ன தோல் வினைஞர் ஆர்த்து எரிந்து வாய்மடுக்கும் கரும்பு தின்று இடியேற்றொலி காட்டி இன்சாறு சுரும்பு சூழ்கிடந்து அரற்றிட சொரிந்து வெஞ்சினத்தி அரும்பு கண்களிறு ஒத்தன ஆலை எந்திரங்கள். இரும்பின் அன்ன தோல் வினைஞர் ஆர்த்து, அங்கே இரும்பு போன்ற வலிமை மிக்க தோள்களை உடைய பாகர்கள், இங்கே யானையையும் கரும்பு ஆலையையும் காட்டுகின்றார். அந்த பாகர்கள் கரும்பை முறித்து எடுத்து இருந்து வாய்மடுக்கும் கரும்பு தின்று, அதனுடைய யானையினுடைய வாயிலே அந்த கரும்பை கொடுக்க அதை தின்று இடி ஏற்றொலி காட்டி, அது பிளிரி பெரும் சத்தத்தோடு இன்சாறு சுரும்பு சூழ்கிடந்து அரற்றிட, அது சிந்துகின்ற அந்த கரும்பு சாறு அதன் மூலம் வண்டுகள் மொய்க்கும்படியாக முரண்டு ஒழித்து கொண்டு ரீங்காரமிட்டு கொண்டு அந்த வண்டுகள் எல்லாம் சுற்றி இருக்க சொரிந்து வெண் சினத்தி அரும்பு கண் களிறு ஒத்தன, அங்கே கண்கள் சிவந்து ஒரு அனல் கக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த களிறு போல, ஆண் யானையை போல இருக்கின்றன ஆலை எந்திரங்கள். அந்த ஆண் யானை எப்படி இருக்குமோ அதை போல அந்த ஆலை எந்திரங்களும், பாகர்களைப் போல அந்த ஆலையிலே பணி செய்பவர்கள் கரும்பை எடுத்து அதனுடைய வாய்ப்பகுதியிலே கொடுக்க அது உள்ளே இழுத்து அந்த கரும்பு சாறை பிழிந்து வண்டுகள் வந்து ரீங்காரம்படியாக தருகின்றது. அந்த இயந்திரங்கள் பேரொளி எழுப்பிக் கொண்டிருக்கின்றன யானை பிளறுவதைப் போல என்று அங்கே கரும்பு ஆலையிலே நடக்கக்கூடிய நிகழ்வினை யானை கரும்பு தின்பதோடு ஒப்பிட்டு நமக்கு காட்டுகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.